ஹாய் டே 70. ஸோ டே 70 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்டு நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவி சேலஞ்ச் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்க மூவி பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல். அண்ட் ஆக்சுவலாக ஒரு மூவி கிடையாது, இது ஆக்சுவலாக 2 மூவி பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹவுஸ்ஃபுல் மூவி பார்த்திங்கன்னா ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு 2 மூவி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி வந்து ஒன்று தான், பட் கிளைமேக்ஸ் மட்டும் மூவியில் வந்து 2 டிஃப்ரெண்ட் கிளைமேக்ஸை வந்து ஒரே டைமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு புதுசான விஷயம் தான், இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் படத்தில் கூட நம்ம பார்த்துருக்கோம். பட் ஒரே படத்துக்கு 2 கிளைமேக்ஸ்ன்றது இது வந்து நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்குறேன். ஸோ அதுவும் 2 மூவியுமே ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த 2 மூவியுமே பார்த்தோம், ரிவ்யூ சொல்கிறதுனால நம்ம 2 மூவியுமே ஒரு தடவை பார்த்துலான்னு சொல்லிட்டு ஸோ டே 70 ஒரு மூவியும் 71st அன்றைக்கி இன்னொரு மூவி பி வந்து மூவியும் பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவே நம்ம வந்து போட்டிருக்கோம். இப்போ மூவி பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல், இது வந்து 5th பார்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த 4 பார்ட்டு பார்த்தது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக 5th தான் பார்த்தோம். ஸோ இது தனி கதை மாதிரி தான் தெரியுது. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு கப்பலில் வந்து ஒரு பெரிய பணக்காரரோட 100வது பிறந்தநாளோட பார்ட்டிக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது நடந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பார்ட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவர் இறந்துடுறாரு. ஸோ இப்போ இறந்ததும் அங்கே அந்த கப்பலில் பொறுப்பாக இருக்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா அவரோட அந்த இறந்துட்டார்ல பணக்கார், அவரோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸும் அண்டு வந்து அதில் ஒர்க் பண்ணுற சில பேர் இருக்காங்க. ப்ளஸ் வந்து அவருக்கு ஒரு செகண்ட் ஒய்ஃபோட பையன் ஒருத்தர் இருக்கார். ஸோ இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் இன்சார்ஜ் வந்து அவருன்ற மாதிரி வருது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பணக்காரோட லாயர் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஆல்ரெடி வந்து அந்த ஹாலோகிராம் மூலயமா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காரு, அதை வந்து நம்ம பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து வீடியோ மேக் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வீடியோவை வந்து அவங்க போட்டு பார்க்குறாங்க. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடய முதல் மனைவியோட பையன் வந்து என் பர்த்டேக்கு வருவார், ஸோ இத்தனை மணிக்கு வந்து அவர் வருவார். ஸோ அவர் வந்தார்னா அந்த பொறுப்பு எல்லாமே வந்து நீங்கள் அவர்கிட்டே ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லிவிட்டு இறந்துடுறாரு. ஸோ இப்போ இவங்க வந்து அவர் எப்படி அவரை கண்டுபிடிக்கிறதுன்னும் போது ஸோ அதுக்குமே அவர் வந்து சில டிப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. இவர் இப்படி இருப்பார், இது மாதிரி அவரோட அடையாளங்கள்ன்ற மாதிரி சில விஷயங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்போ என்ன இதுனா நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ அதே மாதிரி அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பையன் வந்து அந்த டைமுக்கு வரல. கொஞ்சம் லேட்டாக வந்து ஒருத்தர் வராரு. ஸோ அவர் தான் அவங்க பையன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபோட வந்து இது நிற்கிறாரு. அகைன் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து இன்னொருத்தர் வராரு. ஸோ அகைன் வந்து இன்னொருத்தர் வராரு. ஸோ மொத்தம் 3 பேர் வந்து நான் தான் ஒரு பையன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா, ஸோ இந்த 3 பேரில் யார் உண்மையான பையன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டரை கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்க, இவங்க 3 பேரோட டிஎன்ஏ டெஸ்ட்டும் நாளைக்கு காலையில் எனக்கு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ அது வரைக்கும் இவங்களை வந்து கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. அந்த 3 பேரும் அதே ஷிப்லேயே தான் இருக்காங்க, அந்த 3 கப்பலுமே. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ இதில் உண்மையான ஜாலி என்னன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் வந்து மூவியே. பட் இது போயிட்டே இருக்கும்போது என்னென்னா, திடீர்னு மறுநாள் டாக்டர் வந்து ரிப்போர்ட்டோட வரும்னு பார்த்தா ஸோ டாக்டரே வந்து கொலை பண்ணிடுறாங்க. அன்றைக்கி நைட் என்ன நடந்ததுன்றது அந்த 6 பேருக்குமே தெரியல. ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரிங்க்ஸில் வந்து வேற ஒருத்தர் பண்ண தப்பால் அவங்க ட்ரிங்க்ஸில் சில இது வந்து கலந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க யாருக்குமே வந்து நைட் என்ன நடந்ததுன்ற விஷயமே வந்து தெரியல. ஸோ இப்போ இதில் 6 பேரில் இவங்க தான் கொலை பண்ணாங்களா இல்லை வந்து மற்ற அந்த கப்பலில் இருக்க மற்ற யாராவது கொலை பண்ணாங்களான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 போலீஸ் ஆஃபீஸரை அந்த கப்பலுக்குள்ளே வர வைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து கதை போயிட்டே இருக்கும். ஸோ மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அந்த காமெடி வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக வந்து ஃபன்னாக போயிட்டுருக்கு. அண்ட் வந்து ப்ளஸ் பார்த்திங்கன்னா மூவியில் வந்து கிளாமர் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அடல்ட் காமெடி தான். அவங்க பண்ணுற காமெடி எல்லாமே அடல்ட் காமெடி மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ பட் வந்து படம் ஃபுல்லாக வந்து எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த இவங்க காமெடி ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ கொலை பண்ணது யாருன்றது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஸோ எல்லார் மேலேயுமே டவுட் வர மாதிரியே வந்து சீன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீனில் வந்து டெட் பாடி எடுத்துகிட்டு போகிற மாதிரி சீன்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த பஞ்சதந்திர மூவி கூட நமக்கு ஞாபகம் வரும், அந்த சீன்லாம் அந்த லாபியில் எடுத்துகிட்டு போகிற சீனை பார்க்கும்போது. அண்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டு வரும்போது ஒரு ஃபேன் சீன் ஒன்று வரும், அது பெரிய அந்த ஜெயண்ட் ஃபேன் ஒன்று சுற்றிட்டுருக்கும். ஸோ அதெல்லாமே கூட வந்து ஆல்ரெடி வந்து ஆர்மர் ஆஃப் காட் மூவியில் ஜாக்கி சான் நடிச்சிருப்பார். ஸோ அந்த மூவியில் இதே மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அந்த சீன் மாதிரி இருக்கும். இந்த சீனுமே இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ காமெடி எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் வந்து அந்த த்ரில்லருமே வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கதையை விட்டு இது போனாமல் ஸோ கதையிலே தான் போகிறாங்க. அந்த காமெடியுமே வந்து கதையில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா கேரக்டருமே வந்து அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து அக்ஷய் குமார் சார் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவரோட இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அவர் பண்ணுற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நம்ம இது வரைக்கும் ஒரு சீரியஸாக தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய மூவியில்.
பட் இப்போ தான் அவரோட காமெடி மூவி நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இவ்வளோ காமெடி ஒரு பண்ணுவாரான்றதே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஒரு பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டீஸுமே ரொம்ப காமெடியாக இருந்தது. நிறைய அந்த பேர்ட்ஸு மங்கி சீன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாமே கூட நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஸோ மூவி வந்து நல்ல ஒரு ஜாலியான மூவி. கண்டிப்பாக அந்த மூவி வந்து தேட்டரில் பாருங்கள். அண்ட் ஏ அண்ட் பி இந்த கதைக்கு வருவோம். இப்போ ஏ அண்ட் பின்னு பார்த்தீங்கன்னா படத்தில் 2 கிளைமேக்ஸு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஏ பார்ட்டில் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க, அந்த பியில் வந்து இன்னொரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. நான் வந்து 2 மூவியுமே பார்ப்பேன். ஸோ பார்த்துட்டு நான் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன்றவங்க ஸோ வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இல்லை என்னால் வந்து அந்த கிளைமேக்ஸுக்காக மட்டும் 2 மூவி பார்க்க முடியாது, நான் ஒரு மூவி மட்டும் பார்த்துக்கிறேன், இன்னொரு கிளைமேக்ஸ்லாம் நான் கேட்டே தெரிஞ்சுக்குவேன்னா ஸோ அந்த டீட்டெயில்ஸை நான் இப்போயே இதிலே சொல்லிடுறேன். அதில் கிளைமேக்ஸ் என்னென்னா ஒன்றும் இல்லை, டிஃப்ரென்ஸ் பெருசாக எதுவுமே கிடையாது. மூவி அதே மாதிரி தான் போகும். கிளைமேக்ஸில் கில்லர் யாருன்னு கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஏல ஒரு கில்லரும் பியில் வந்து வேறு ஒரு கில்லர் காட்டுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஒரு கில்லர் மட்டும் வந்து அதில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி கிளைமேக்ஸு அந்த எண்டிங் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் இந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஏ பிடிச்சிருந்தா இல்லை பி பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். ஹாய், டே 70 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி 17 பார்த்தா நம்மளை வந்து மழை ரொம்ப ட்ரபிள் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து நனைஞ்சிட்டு மூவியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பிஆர் மாலில் தான் பார்த்துருக்கோம். மூவி நேம் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் 5 Part 5. ஷோ டைமிங் 3:30 PM. ஹாய், டே 71. ஆனால் வந்து மூவி பார்த்திங்கன்னா 70th மூவி தான். ஸோ ஹவுஸ்ஃபுல் மூவி தான் இன்றைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ மூவி 2 கிளைமேக்ஸு, அதனால் இந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்குன்றது பார்க்குறாங்க. இன்றைக்கும் ஹவுஸ்ஃபுல் தான் பார்த்துருக்கோம். ஸோ 71st மூவி இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறோம். பாய். இங்கே சத்தியமில் பார்த்துருக்கோம். அந்த ஷோ டைமிங் பார்த்திங்கன்னா 3:10 PM.